ஹலோ விவாஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு ரிவ்யூ. நான் தான் உங்க பெரு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது யூஐன்னு 2024லேருந்து ரிலீஸ் ஆன ஒரு கன்னட திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போறோம். இந்த படம் தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த படத்துல நம்ம யுபேந்திரா தான் டைரக்ஷன் பண்ணி அவரே நடிச்சிருக்கிறாரு. இந்த வாரம் தியேட்டர்ஸ் ரிலீஸ்ல அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய படங்கள் நெறைய இருக்கே. அதுலயுமே நம்ம தமிழ்ல இருந்து ரிலீஸ் ஆகுற விடுதலை பார்ட் 2 கூட இருக்கே. என்னடா இந்த படத்துக்கு போடுறே அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் அந்த படத்துக்குலாம் நெறைய காம்படிஷன் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரியான படங்கள் கொஞ்சம் ரேரான படங்கள பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிடலாம். நம்ம முஃபாசா த லயன் கிங் அப்படிங்கிற திரைப்படத்த ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட எண்டிங்லயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க ஃபர்ஸ்ட் கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டிஸ்டோபியன் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மக்கள் மத்தியில மனிதநேயமே இல்லாம மக்களுக்கு மக்கள் அடிச்சுக்கிட்டு சாகுறது தான் இந்த டிஸ்டோபியன் சிட்டி அப்படிங்கிற மாரி கன்வே பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சிட்டியா 2040ல பூமி மாறிக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனா இந்த படத்துல 2040ல ஒரு டிஸ்டோபியன் சிட்டியாவே பூமி மாறிடுச்சு அப்படிங்கறதான் சொல்றாங்க. ஸோ அப்படி மாறின உலகத்துல மக்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க, ஜாதி அப்பவும் ஒழியாம இருக்குது, அரசியல் எப்படி பேசி விளையாடுது, மக்களை எப்படி அவங்க ட்ரீட் பண்றாங்கங்கிறத ரொம்ப நக்கலும் நையாண்டியுமா எடுத்து சொல்லியிருக்க படமா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே அவங்க ஒரு சில விஷயங்களை கன்வே பண்ணிடுறாங்க. நீங்க ஒரு அறிவாளியா இருந்தீங்கன்னா உங்களுக்கான படம் இது இல்ல. இது முட்டாள்களுக்கான படம். ரொம்ப படத்துல இது சரியில்ல, அது சரியில்ல, அது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா, இந்த படத்த இப்பவுமே வெளியில போயிருங்க அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதனால அந்த மைண்ட் செட்லயே தான் இந்த படத்த பார்த்தேன். ஸோ அதனால லாஜிக் பெருசா எனக்கு இந்த படத்துல நான் யோசிக்கவே இல்ல. அவங்களே சொல்லிட்டு தானே ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாரி நெறைய படங்கள் நீங்க லாஜிக்கே இல்லாம எடுக்க போறீங்கன்னா, இப்படியே கன்வே பண்ணிட்டீங்கன்னா, ப்ராப்பரான ஆடியன்ஸ்க்கு ஒரு மைண்ட் செட் செட் ஆயிரும்னு நெனைக்கிறேன். பட் இந்த படத்துலயுமே குறை சொல்ல முடியாது. புரொடக்ஷன் வேல்யூ நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுலயுமே அந்த டிஸ்டோபியன் சிட்டியா அவங்க காஸ்டியூம் டிசைனு, செட்டு போடுறதெல்லாம் சூப்பரா அமேசிங்கான புரொடக்ஷன் வேல்யூ குடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அதுலயுமே அந்த கோமணம் கட்டிட்டு நடிக்கிறதுக்கு அத்தனை பேர் சம்மதிச்சு நடிச்சிருக்காங்க பாருங்க. கண்டிப்பா அவங்க எல்லாருமே பாராட்டணும். பட் அந்த சைட்ல காஸ்டியூம்ஸ் அந்த அளவுக்கு வெயிட்டா சூப்பரா பண்ணியிருந்தாலும், இந்த சைட்ல நம்ம ஹீரோ கதாபாத்திரத்துல இருந்து கொஞ்சம் ரிச்சா இருக்கவங்கலாம் ட்ரெஸ் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காமெடியா இருக்க மாரி தான் ஆன் ஸ்க்ரீன்ல டெலிவரி ஆயிருக்கு. ஆனா அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான காஸ்டியூம்ஸ்லாம் வியர் பண்றாங்களான்னு தெரியல. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் காமெடியா தான் இருந்துச்சு ஆன் ஸ்க்ரீன்ல. இந்த படத்த பொறுத்தளவுக்கு நெறைய அரசியல் பேசுதுன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த வகையில இந்த ஜாதி ஒழிப்பு இன்னமும் போகாம இருக்கிறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள எடுத்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் இந்த மாரி பிரசன்டேஷன் பண்ணும்போது, மக்கள் மத்தியில பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படிதான் இருக்கோம் அப்படிங்கிறத இன்டைரக்ட்டா செருப்படியெல்லாம் அடிச்ச மாரி தான் இருக்கு அந்த சீன்லாம் பார்க்கும்போது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா நெறைய பேருக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு சேஞ்ச் கிடைக்கிறதுக்காக இந்த படத்த கண்டிப்பா எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பா ரைட்டிங் வைஸ் உபேந்திரா சூப்பரான ரைட்டிங் குடுத்திருக்காரு. ஆனா டைரக்ஷன் வைஸுமே பார்த்தீங்கன்னா, இந்த படம் இப்படிதான் இருக்கணும்னு அவர் மைண்ட் செட்ல கிரியேட் பண்ணிட்டாருன்னு நெனைக்கிறேன். இத விட பெட்டராவும் இருக்கலாம். ஆனா அவர் இந்த மைண்ட் செட்ல காமெடியாவும் ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, கன்வே பண்ணணும்னு நெனச்சு பண்ணியிருக்காரு. அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது உபேந்திராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. டைரக்ஷன் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னாலும், பெர்ஃபார்மன்ஸ்ல வழக்கமான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க. ஹீரோயினா நடிச்சவங்களும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு கதாபாத்திரங்கள நடிச்ச எல்லாருமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்த நீங்க ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ஃபியூச்சருக்கு இன்னும் ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறம் உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அழகா பார்த்தீங்கன்னா, நக்கலோட நையாண்டியோட சொல்லியிருக்கிறதுனால, அது கண்டிப்பா நெறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்டா பார்க்கும்போது படம் செம ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுலயுமே சினிமோட்டோகிராஃபிக்லாம் டாப் நாட்சா பண்ணி குடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன அந்த காஸ்டியூம் டிசைன்ஸ்க்கு மெனக்கெட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஆன் ஸ்க்ரீன்ல. இப்படி ஒரு நீட்டான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அத கம்பேர் பண்ணி ஹானஸ்ட்டா குடுக்குற மாரியான ஒரு சூப்பரான செகண்ட் ஹாஃப் குடுத்துருக்காங்க. இன்ட்ரோல் போர்ஷன்ஸ் இந்த படத்துல சூப்பரா இருந்துச்சு. கிளைமாக்ஸுமே ஓரளவுக்கு நீட்டா போட்டுருக்காங்க. அதனால கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த யூஐ அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து குடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 2.2 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.